தாவேகா சார்பாக இன்று 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கான இலாக்காக்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தது. அதன்படி தற்பொழுது ஐயுஎம்எல் சார்பாக எம்எல்ஏ ஷாஜகான் அமைச்சராகுவார் என்று அக்கட்சியினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது நம்முடன் செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைகிறார். வணக்கம் தம்பி தமிழரசன். சற்று முன்பாக நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஷாஜகான் தற்பொழுது அமைச்சராகிறார் என்று அக்கட்சியினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்கள். மிக முக்கியமாக நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான் நடைபெற்றிருக்கிறது. நேற்றிலிருந்தே நாம் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வந்தோம். விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எலும் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெறுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு மட்டுமே நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்பாகவே ஐயுஎம்எல் தரப்பில் இருந்து அந்த கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார். தாவேகா அமைச்சரவையில் ஐயுஎம்எல் இடம்பெறும் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஐயுஎம்எல் என்பது அமைச்சரவையில் இடம்பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ராஜாஜி அமைச்சரவைக்கு பிறகு மதராஸ் மாகாணத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்ற ஒரு சூழலில் கூட்டணி அமைச்சரவை என்பது இடம்பெறாமலே இருந்தது. இந்த ஒரு சூழலில் முதன்முறையாக கூட்டணி அமைச்சரவை என்பது உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணி அமைச்சரவையில் ஐயுஎம்எல் என்பது இடம்பெற்றிருக்கிறது. 2 அமைச்சர்கள் நாங்கள் கேட்டோம், ஆனால் ஒரு அமைச்சர் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் 2 அமைச்சர்கள் நாங்கள் கேட்போம் என்று அவர் தரப்பில் இருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்பதும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். 2 துறைகள் இன்னும் அமைச்சர்கள் யார் என்பது ஒதுக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆதிதிராவிட நலத்துறை, சிறுபான்மை நலத்துறை மட்டுமே மீதம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக ஷாஜகான் பொறுப்பேற்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. விசிக தரப்பில் இருந்து நியமிக்கப்படக்கூடியவர் குறிப்பாக வன்னியரசு அமைச்சராகலாம் என்று பல தரப்பில் இருந்து நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அவருக்கு ஆதிதிராவிட நலத்துறை ஒதுக்கப்படலாம் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயுஎம்எல் கட்சியை பொறுத்தவரை நீண்டகால ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சியாகவே அது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 1960களில் இருந்தே திமுகவுக்கு மிக முக்கியமான உற்ற தோழனாக அந்த கட்சி இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் கூட நாம் பார்த்தோம், 108 இடங்கள், குறிப்பாக திருச்சி கிழக்கை தவிர்த்து 107 இடங்கள் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு இருந்த ஒரு சூழலில் பெரும்பான்மைக்கு கூடுதலாக 11 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆதரவை முந்திக் கொண்டு தெரிவித்தது. இடதுசாரிகள் 2 மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவை எதிர்நோக்கி இருந்தார் விஜய். இந்த சூழலில் ஐயுஎம்எல்லின் ஆதரவை கோரிய நிலையில் அவர்கள் தீர்க்கமாக இருந்தார்கள். குறிப்பாக நேற்றும் திமுகவுடன் இருந்தோம், இன்றும் திமுகவுடன் இருக்கிறோம், நாளையும் நாங்கள் திமுகவுடன் இருப்போம் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் நேரில் போய், அதாவது அமைச்சர்களாக தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டோர் நேரில் சென்று வலியுறுத்தியும் அந்த கோரிக்கையை அவர்கள் மறுத்திருந்தனர். சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் அதனை அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தனர். மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்ட அடிப்படையில் மட்டுமே நாங்கள் செயல்படுவோம் என்ற வகையிலும் அவர்கள் கூறியிருந்தனர். ஏனென்றால் கடந்த தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 3 இடங்களில் போட்டியிட்டு 3லுமே தோல்வியை தழுவியிருந்தனர் ஐயுஎம்எல். இந்த முறை 2 இடங்களில் போட்டியிட்டு 2லுமே அவர்கள் வெற்றி பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே திமுக தலைவரின்படி அவருடைய ஆலோசனையை கேட்டுதான் நாங்கள் நடப்போம் என்று கூறியிருந்தார். ஆனால் அமைச்சரவை பொறுப்பேற்பதற்கு முன்பாக, அதாவது இந்த ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை எண்ணிக்கை கோரக்கூடிய ஒரு சூழலில் ஐயுஎம்எல் தரப்பில் இருந்து நிபந்தனையற்ற ஆதரவு என்பது வழங்கப்பட்டது. தற்போது அந்த நிபந்தனையற்ற ஆதரவு என்பது அமைச்சரவையில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழலாக உருவாகி இருக்கிறது. 1949 தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று காயிதே மில்லத் அகில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதை மாற்றி கட்சியை தொடங்கினார். தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் செல்வாக்கு மிகுந்த ஒரு கட்சியாகவே 1950, 60களில் இருந்த ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது. 1960களில் இருந்தே திமுகவுக்கு ஒரு உற்ற ஒரு தோழனாக இருந்து வருகிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அவர்கள் கூட்டணியிலேயே பங்கு வகித்து வந்தனர் என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும், குறிப்பாக திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறியதும் நமக்கு நினைவிருக்கலாம். திமுகவுடைய கூட்டணி கட்சியில் மற்றவர்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அல்லது வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட ஒரு சூழலிலும் கூட எங்களுடைய ஓல்டு கஸ்டமர் எப்போதுமே ஐயுஎம்எல் மட்டும்தான், அவர்கள்தான் நீண்ட நாட்களாக எங்களோடு பயணித்து வருகின்றனர் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் என்பது
நினைவு கூறத்தக்கது. அந்த அடிப்படையில் வெகு நீண்ட காலமாக திமுகவோடு பயணித்த ஒரு கட்சி ஐயுஎம்எல் தற்போது அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏணி சின்னத்தில், அதாவது உதயசூரியன் சின்னம் அல்லாது ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது திமுகவுடனான கூட்டணி இதன் மூலமாக அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வருகிறது என்றே நாம் சொல்லலாம். ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தொடர்ச்சியாக அவர்கள் கூட்டணியில் பயணித்த ஒரு சூழலில் திமுகவுடனான கூட்டணி என்பது முறிந்திருக்கிறது. விசிகாவும் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய பட்சத்தில் அந்த கூட்டணி முறிவதற்கான வாய்ப்புமே அதிகம் இருக்கிறது என்றே நாம் சொல்ல முடியும். இடதுசாரிகள் மட்டும்தான் வெளியில் இருந்து தங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி வருகின்றனர். ஐயுஎம்எல் திமுகவுடைய சொல்படி நடப்போம் என்று சொல்லி இறுதி கட்டத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி தற்போது மற்றவர்களுக்கு முன்பாக அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுவோம், 2 இடங்கள் கேட்டிருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அந்த கட்சியினுடைய காதர் மொய்தீன். பெருந்தன்மையோடு அமைச்சரவையில் இடம்பெற வைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அவருக்கு எங்களுடைய நன்றி என்ற வகையிலும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் வெறும் அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கூட்டணி ஆட்சி என்ற வகையில் மட்டுமல்லாது தமிழக அரசியலில் கூட்டணி கணக்கை மாற்றக்கூடிய ஒரு முடிவாகவே இது அமைகிறது என்றே நாம் புரிந்து கொள்ள முடியும். திமுகவுடனான கூட்டணி அதிகாரப்பூர்வமாக இதில் இருந்து முடிவதாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஏறக்குறைய அதே ஒரு நிலைப்பாடுதான். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே கூட்டணியை முறித்துக் கொண்டு விட்டது. மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு அந்த கூட்டணியில் தொடர்ச்சியாக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இடதுசாரிகள் மட்டும்தான் நிபந்தனையற்ற ஆதரவை வெளியில் இருந்து வழங்கி வருகின்றனர். தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் இடம்பெறுவது ஒரு வரலாற்று ஒரு முடிவாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ராம்குமார், நன்றி தம்பி தமிழரசன். The Chennai Silks in Mega Summer Sale.